பெட்ரோல் பங்க்லலாம் கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் நின்று பெட்ரோல் போட்டதை டேங்க் ஃபில் பண்ணதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதை திமுக தான் பிளான் பண்ணி பண்ணுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஒருத்தர். யார் இவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் இப்போ பாஜக வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கு வழிகாட்டுதல்கள்லாம் பேசுகிறதுக்காக ஒரு மீட்டிங், இந்த தேர்தல் நேரத்தில் ஐடி அப்புறம் மீடியா, அவங்க சம்மந்தப்பட்ட ஐடி விங் எப்படிலாம் செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க போல். அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் நிறைய இடத்துல சொல்கிறார். திமுக பற்றி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது வேறு, ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பிளான், ஒரு திட்டம். அதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆந்திராவுக்கு போனேன், திருப்பதிக்கெலாம் போனேன். அங்கெல்லாம் பார்த்தா சிலிண்டருக்கு பிரச்சனை இல்லை, பெட்ரோல் பங்க்கெல்லாம் காலியாக தான் இருக்குது, எல்லோரும் போகலாம், நார்மலாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து கூட்டமாக நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாம் திமுககாரங்க அவங்க ஆளுங்களை அனுப்பி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் கூட்டமாக நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது வந்து நம்ம படத்துல எல்லாம் வேணால் நம்ம இந்த சீன்லாம் யோசிக்கலாம். நம்ம பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான், எல்லாரும் 100 பேர் போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க்கில் நின்று கூட்டத்தை கிரியேட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாலாம் படத்தில் இது ஓகே, சாத்தியமாக இருக்கும். நிஜத்தில் இது சாத்தியமா? ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் 100 பேர் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த க்ரௌடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆட்டோஸ் இருக்கும், அப்புறம் கால் டாக்ஸிஸ் வரும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து வண்டி எடுத்து வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்கெல்லாம் எடுத்து வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போனாங்க. அவங்களாம் வந்து கனரக வாகனங்கள் பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த க்ரௌட்லாம் வந்துச்சு. இந்த க்ரௌடையெல்லாம் வந்து திமுக தான் ஏவி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு புரளியாக மாறிச்சு. பெட்ரோல் வந்து தட்டுப்பாடாக போகுதுன்ற ஒரு பேனிக் பையிங்லாம் அவங்களாம் வந்தாங்க. ஆனால் அந்த க்ரௌடை திமுக கிளப்பி விட்டுச்சு அப்படின்ற இவருடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு யதார்த்தத்தோடு பொருந்தி போகுது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, இப்படி திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஊருக்குள்ளே தட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்மளும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கரெக்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணுன்றார். கிடைக்கிதுன்னு எடுத்து சொல்லுங்கள், அது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஓகே. இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அங்கே தான் என்னமோ குத்துது. திருச்சியில் பேட்டி விடும்போது கேஸ் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். கேஸ் தட்டுப்பாடு உண்மையிலே இல்லை. இப்போ நேற்று திருப்பதி போயிட்டு வந்தோம், பெட்ரோல் பங்கில் ஒரு கூட்டம் கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணால் கூட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நிறைய டிஎம்கே ஆட்களை விட்டுட்டு, பைக்கு 100 பேர் விட்டுட்டு 100 பேர் பெட்ரோல் நிற்கிற மாதிரியும் பெட்ரோல் தட்டுப்பாடு மாதிரியும் அப்படி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி தடுத்து நிப்பாட்டணும். ஆந்திராவில் பாருங்கள், ஒரு போலும் கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேஸ் இப்போ புக் பண்ணியாச்சுன்னா 20 நாளில் வந்துடும். இப்போ வார் நடக்கக்கூடிய சமயம் இருந்தால் கூட நமக்கு அடுத்தால வெசல்ஸ் வந்துருச்சு, நீ பெர்த்து இன்னைக்கு நாளைக்கு அது கப்பல் வந்துடும். எல்லாத்துக்குமே எந்த தட்டுப்பாடும் இருக்காது. இதெல்லாம் நம்ம சொல்லணும்.